इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. சாஸ்திர தர்ப்பணம் சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல இரண்டாவது வர்ணகம் இப்ப ஆரம்பிக்கிறது. அபரஹா பிரகாரோ வர்ணியதே. சாஸ்திரயோனித்வாத் அப்படிங்கிற இந்த சூத்திரத்திலே சாஸ்திரஸ்ய யோனிஹி சாஸ்திரயோனிஹி சாஸ்திரயோனேர் பாவஹா சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் சாஸ்திரயோனித்வா அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தார். முதல்ல சாஸ்திரம்னா வேதம், வேதத்துக்கு யோனி காரணமாக இருக்கிறதுனாலே, வேதத்தையே உற்பத்தி பண்ணி கொடுத்ததுனாலே அந்த பரமாத்மா சர்வஜராக இருக்கணும் அப்படின்னு சர்வஜத்துவத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ஹேத்துவாக சாஸ்திரயோனித்வாங்கிற சூத்திரத்தை இதுக்கு முன்னாடி சொன்னார், வியாக்கியானம் பண்ணினார். இப்போ என்ன பண்ண போறாருன்னு கேட்டா, சாஸ்திரம் யோனி எஸ்தேன பகுபிரீகி சமாதம் பண்ணி சொப்பரத்தை வைக்க போறார். அதாவது பூர்வசூத்திரத்திலே, பூர்வசூத்திரம்னா என்ன, ஜன்மாத்தியஸ்த யதஹா அப்படிங்கிற இந்த சூத்திரத்திலே பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டது. இந்த சாஸ்திரயோனித்வாங்கிற இந்த சூத்திரத்திலே பிரம்மத்துக்கு பிரமாணம் சொல்லப்படுறது அப்படின்னு இது இன்னொரு அர்த்தத்தை சங்கிரமம் சொல்லப்படுறார். அபரஹா பிரகாரோ வர்ணியதே, இன்னொரு பிரகாரம் இதே சூத்திரத்துக்கு வேறு விதமான அர்த்தம். தம் ஸ்வௌபனிஷதம் புருஷம் பிரச்சாமி இத்தியாதி வாக்கியம் பிரம்மணः வேதைககம்யத்வம் சமர்த்தயேத் நவா இது காரியத்வலிங்கஸ்ய காரண விசேஷ பர்யவசான அபர்யவசானாபியாம் சம்சயः. சம்சயத்தை எனக்கு விஷயம் என்னன்னு முதல்ல சொன்னோம். தம் ஸ்வௌபனிஷதம் புருஷம் பிரச்சாமி அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியமானது பிருகதாரண்யத்திலே திருத்தீய அத்தியாயத்துல வரக்கூடியதாக இருக்கு. சாக்கல்யரை பார்த்து யாஜ்ஞவல்யர் கேட்கிற கேள்வி, ஏ சாக்கல்யா, உன்ன நான் கேட்கிறேன், ஔபனிஷத புருஷனை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கிறார். தம் ஸ்வா ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி. ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி அப்படிங்கிற இந்த வாக்கியம் தான் இந்த அதிகரணத்துக்கு இப்ப விஷய வாக்கியமாக எடுத்துக்க வேண்டியது. அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, ஔபனிஷதம் புருஷம்னு இங்க சொல்லக்கூடியது பிரம்மம் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த பிரம்மத்துக்கு ஔபனிஷதம் அப்படின்னு ஒரு விசேஷனம் போட்டதுனாலே உபனிஷதேக கம்யம், வேதைக வேதம், வெறும் வேதாந்தத்துல மாத்திரம், வேதாந்தத்தினால மாத்திரம்தான் அறியப்படும் விஷயம் இது அப்படிங்கிறது சித்தமாகுமா ஆகாதா அப்படின்னு சந்தேகம். இந்த வாக்கியம் பிரம்மா வேதாந்தத்தை தவிர்த்து வேற பிரமாணத்தினாலே தெரிய முடியாது, வேதாந்தத்தினால மட்டும் தெரியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சித்தமாகுமா ஆகாதா அப்படின்னு சந்தேகம். இது என்ன சந்தேகம்? உபனிஷதம்னு சொன்னா உபனிஷத்து வேத்தியம்னு அர்த்தமாச்சுன்னா அப்ப தெரியத்தானே தெரியும், உபனிஷத்துனாலதான் இதை தெரிஞ்சுக்க முடியும்னு அப்படின்னு கேட்டா இல்லையே, சந்தேகம் வரத்துக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, காரியத்வலிங்கஸ்ய காரண விசேஷ பரியவசான அபரியவசானாபியாம் சம்சயம். தார்க்கிகாலாம் இந்த ஜெகத்து காரியமாக இருக்கிறதுனாலே இதுக்கு ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றாங்க. கிறிஸ்டியன் புராதிக்கும் கர்த்தஜன்யம் காரியத்வாத் கிருட்டவத்து அப்படின்னு. இப்ப இந்த காரியத்துவங்கிற ஒரு ஹேத்துவை வச்சு இந்த ஜெகத்துக்கே கர்த்தா இருக்கிறதாக அனுமானம் பண்றாலே, இந்த அனுமானத்தினாலே அந்த கர்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு சித்தமாகுமே ஆனால் அப்போ அதுதான் அந்த பிரம்மம். இப்ப அந்த பிரம்மம் வேதாந்தத்தினால எப்படி தெரியறதோ அதே மாதிரி தார்க்கிகால் சொல்லக்கூடிய அனுமான பிரமாணத்தினாலையும் தெரியுது அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா பிரம்மம் வேதாந்தைக கம்யம்ங்கிறது இல்லை. வேதாந்தத்தினாலையும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா
அப்ப பிரம்மம் வேதாந்தத்தினால மட்டும் அறியப்படும் விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப ஔபனிஷதம் அப்படிங்கிற இந்த விசேஷணமானது பிரம்மத்துக்கு வேதாந்த கம்யத்துவம் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை கொடுக்காது. வேதாந்தத்தினால அறியப்பட முடியும் அவ்வளவுதான் தெரியுமே தவிர வேதாந்தத்தினால மட்டும் அறியப்படும் விஷயம் இது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஔபனிஷதங்கிற ஸ்ருதிக்கு பரிவசானம் சொல்ல முடியும். இது எப்போ இவா சொல்ற தார்க்கிகால் சொல்லக்கூடிய அந்த காரியத்துவ அனுமானம்ங்கிறது ஈஸ்வரனை சாதிக்கலாம்ங்கிற பட்சத்துல இங்கே அதுல ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கு, அது சரிபட்டு வராது. அதை அந்த காரியத்துவ லிங்கத்தை வச்சுட்டு கர்த்தான்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லாமே தவிர அது ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியாது அப்படின்னு இருந்தால் அப்போ அதை தீர்மானம் பண்றதுக்கு உபனிஷத்து ஒண்ணுதான் பிரமாணம் அப்படிங்கிறதுனால உபனிஷதேக கம்யத்துவங்கிறது இந்த ஔபனிஷதம்ங்கிற ஸ்ருதியால கிடைச்சது. ஆக நமக்கு இப்ப என்ன சந்தேகத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்டா, தார்க்கிகால் சொல்லக்கூடிய அந்த ஹேத்துவானது காரண விசேஷத்தை நிரூபிக்க போதுமான பிரமாணமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தினாலே இப்ப ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமிங்கிற இந்த ஸ்ருதியானது பிரம்மா உபனிஷதேக கம்யங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறதா இல்லையா அப்படின்னு அதிகரணத்துக்கு உண்டான முக்கியமான சந்தேகம் ஏற்படுறது. இதை சொல்றார். காரியத்துவ லிங்கத்திய காரண விசேஷ பரியவசான அபரியவசானாபியாம் அம்சேஷா சங்கதி சொல்றார். பூர்வம் ஜெகத்காரணத்தேன பிரம்ம லட்சிகம், அதாவது ஜெகத்காரணத்துவம் எல்லாம் லட்சணம் சொன்னார் பிரம்மத்துக்கு. பிரம்மத்துக்கு என்ன லட்சணங்கிறது சொல்லியாச்சு. தத்திர பிரமாண விசேஷம் செஞ்சது. அந்த பிரம்மத்துக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய பிரமாணத்தை இப்ப சொல்றார். பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு ஒரு நியாயம். லட்சணம் மாத்திரம் சொன்னதுனால ஒரு வஸ்து சித்தமாகாது. வெறும் பிரமாணத்தை வச்சிருந்தும் சாதிக்க முடியாது. லட்சணம் பிரமாணம் ரெண்டும் இருந்தாத்தான், ரெண்டுடைய சகாயம் இருந்தாத்தான் ஒரு வஸ்து சித்தமாகும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. எப்படின்னு கேட்டா, இப்ப யாருக்கு மாட்டினுடைய லட்சணமே தெரியாதோ அந்த ஆளுக்கு மாட்டை பார்த்தாலும் இது மாடுன்னு புரியாது. ஏதோ ஒரு பிராணி அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இது. ஆனா சற்றூர் தெரிஞ்சிருங்கிற இந்த பிரமாணமானது அவனுக்கு அந்த பிராணிய மாடு அப்படின்னு காண்பிக்க முடியல. அப்ப பிரமாணம் இருந்தும் அந்த மாடுங்கிறது சித்தமாகல, அவனுக்கு தெரியல. இப்ப அவனுக்கு லட்சணம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பிராணியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். கண்ணால பார்த்து இது மாடு, இது எருமை இல்லை, ஆடு இல்லை, மாடு வேற மாடுதான் அப்படின்னு தீர்மானமா அவனால சொல்ல முடியும். அப்ப என்னாச்சு, லட்சணம் தெரிஞ்சு அவன் பிரமாணத்தை உபயோகப்படுத்தினானால் அப்ப அந்த விஷயத்தை அவனால இதர வியாவிருத்தமாக சரியா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது லோகத்துல பார்க்கணும். அதே மாதிரி பிரம்மஸ்வரூபத்தை நாம சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த லட்சணத்தை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது எந்த பிரமாணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, நான் எந்த பிரமாணத்தை இதுக்கு உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அடுத்தபடியா இந்த விரட்டமானது பிரமாணத்தை சொல்றது. பிரமாணங்கிறது என்னன்னு கேட்டா இந்த இடத்துல வேதாந்தம் தான் பிரமாணம், உபனிஷத்து தான் பிரமாணம் அப்படின்னு சொல்ல போறா. அப்படி சொன்னால் நாம இப்ப இந்த விசார சாஸ்திரத்துல அந்த உபனிஷத்தை தான் விசாரிக்க வேண்டியது அப்படிங்கிறது சித்தமாகும். இதுதான் பிரகிருதத்துல இதுக்கு உபயோகம். பூர்வம் ஜெகத்காரணத்தேன பிரம்ம லட்சிதம் தத்திர பிரமாண விசேஷா சிந்தியதே தத்திர. இப்ப பூர்வபக்ஷத்துக்கு வந்துட்டார். புத்திமத் கர்த்து ரீஹஸ்ய ஜெகத்காரியேன லிங்கனாத் லாகவாத் தஸ்ய சைகத்தே சர்வஜ்ஞத்வாதி சித்தியதி. நமக்கு சர்வஜ்ஞா சர்வேஸ்வரா, அவர் ஜெகத்துக்கு காரணமா இருக்கா, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாம் பண்றார் அப்படின்னு நம்ம உபனிஷத்தினால எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இந்த விஷயத்தை அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். அனுமானத்தாலேயே இந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்படியானால் இந்த பிரம்மம்
ஔபனிஷதம், அதாவது உபனிஷதேக வேத்தியம்னு சொல்றதுக்கு இல்லை. இது பூர்வபக்ஷம். எப்படி தெரியுது பிரம்மா அனுமானத்தாலே அப்படின்னு கேட்டா, ஜெகத் காரியேன, ஜெகத்துங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். காரியம்னு சொன்னா அதுக்கு ஒரு கர்த்தா இருந்தாகணும். அவனும் புத்தி அது காரியத்தை பண்ண தெரிஞ்சவன் தான் கர்த்தா ஆகணும். குலாலனுக்கு கட்டம் பண்ண தெரியணும், அப்பதான் அவன் கட்டத்துக்கு கர்த்தா ஆக முடியும். அவன் கட்டம் பண்ண தெரியாதவனா இருந்தானே ஆனால் அப்ப அவன் குலாலனே ஆக மாட்டான், அவனால கட்டம் பண்ண முடியாது. ஆகையால இப்பேற்பட்ட ஜெகத்துங்கிற காரியத்துக்கு யாரு கர்த்தாவா இருக்கணும், அவன் நிச்சயமா அந்த விஷயம் தெரிஞ்சவனா இருக்கணும். அதனால ஜெகத்ரூப காரியம் இருக்கு. இந்த காரியத்தினாலே லிங்கனாத்மா அனுமானாத்மம் புத்திமத் கர்த்து ஈசஸ்ய அனுமானா, ஒரு ஞானமுடைய ஒரு கர்த்தாவாக ஈஸ்வரனை அனுமானம் பண்றோம். ஆனா அந்த கர்த்தா இருக்காங்கிறது பொதுவா சித்தமாச்சே தவிர அவன் ஒருத்தனா ஏகனா அநேகனா அப்படின்னு கேட்டா லாகவா தஸ்ய கைகத்தே. இவ்வளவு பெரிய ஜெகத்தை நிர்மாணம் பண்ணினவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறத லாகவத்தை வச்சிருந்து கண்டுபிடிக்கலாம். அனுமானத்தால விஷயத்தை சாதிக்கும் போது நமக்கோ தெரியாது, நிறைய பேரா சேர்ந்து இந்த உலகத்தை படைச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதே படைச்சவன் ஒருத்தனா இருந்தா லாகம் அப்படிங்கிறதுனாலே லகுவா ஒருத்தன் தான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு அனுமானம் பண்ணிவிட்டாரு. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பண்றவன் ஒரே ஆசாமியா இருந்தானுங்க, நிச்சயமா அவன் சர்வத்தினாதான் இருந்தான். பல பேர் இருந்தானா ஒரு சமயம் பல பேரா சேர்ந்து இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைச்சிருந்தானா அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுட்டா அந்தந்த பாகத்தை சிருஷ்டி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அவகாசம் உண்டு. ஆனா பல பேர் இல்லை. லாகவாத் ஒரே ஒரு ஈஸ்வரம் தான் சர்வ ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கான்னு சொன்னா எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அவனாலே சிருஷ்டி பண்ண முடியும். ஆகையாலே லாகவாத் இந்த கர்த்தா ஏகம் அப்படிங்கிறதும் ஏகமாக இருக்கும் பட்சத்திலே அவன் சர்வஜனா இருந்தாகணும் அப்படிங்கிறதும் அனுமான பிரமாணத்தினாலேயே சித்தமாயிடுறது. ஆகையாலே அனுமான பிரமாணம் இதேதான் வேதமும் சொல்றது அப்படின்னு சொல்லலாமே தவிர வேதத்தினால்தான் இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு தேவகாரம் போட்டு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் விமதம் சகர்த்திகம் காரியத்வாத் கடவத்து இது சித்தே கர்த்தரி சக ஏகः அநேகோ வா இதி சித்தேஹே கல்பனாலாகவாத் ஏகः விமதம் சகர்த்திகம் காரியத்வாத் கடவத்து. இது அனுமானம். அதாவது கடம் உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்து காரியம். அப்படியானா அதை உண்டாக்கக்கூடியவன் ஒருத்தன் கர்த்தா இருந்தாங்கன்னா ஒரு உண்டாக்கக்கூடிய கர்த்தாவால்தான் அந்த கடமானது உண்டாக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த உலகங்கிறது உற்பத்தி ஆகக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்படியானால் இதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கர்த்தா இருந்தாருன்னு அனுமானம். அதனால ஜெகத்துக்கு உற்பத்தி கர்த்தா இருக்கான்னு ஆயிடுச்சு. சித்தே கர்த்தரி உற்பத்தி கர்த்தா இருக்கணும். ஆனா அந்த கர்த்தா ஏகனா அநேகனான்னு சந்தேகம். அப்போ கல்பனா லாகவாத் ஏகா, நிறைய பேர் இருக்காங்கிறது யாரு கண்டா? ஒருத்தன்னு சொன்னா லகுவா போச்சு. ஒருத்தனை நிறைய பேரை வச்சுக்கிறத விட ஒருத்தன்னு கல்பனை பண்றதுல லாகவம் இருக்கு, அதே வச்சுருவோம்னு சொல்றான். யாரு? நெய்யாயிதான். ஒருத்தனா இருக்கும் பட்சத்துல சக புத்தைவ சகலம் ஜெகத் கரோதி இது சர்வஜ்ஞா. கர்த்தானா காரியத்தை தெரிஞ்சு செய்யணும். இவன் சகல ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணியாகும். அப்படியானா இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் சர்வஜனா தான் இருந்தாகணும். சர்வஜன் மாத்திரம் இல்லை, இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னா அதுக்கு உண்டான சக்தியும் வேணும். அதனால சர்வஜா சர்வசக்தி சித்தி. வேதாந்தம் சர்வஜன் சர்வசக்தி அப்பேற்பட்ட ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்றே. இதே விஷயத்தை அனுமான பிரமாணத்தினால கூட தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்தது. ஆக வேதாந்தாக நவிச்சாரணியா. இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்ம பிரமாணத்தை விசாரம் பண்ண வேண்டிய இந்த சாஸ்திரத்திலே வேதாந்தத்தை தான் விசாரிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா பிரம்ம பிரமாணங்கிறது வேதாந்தம் மட்டுமா இருந்ததுன்னா அதை விசாரிக்கிறது சரியா இருக்கும்.
அப்படி இல்லையே இப்ப அனுமான பிரமாணத்தினால கூட அது சித்தமாயிடும் போல இருக்கு. ஆகையால இது வேதாந்தத்துக்கு தான் இங்க விசாரம் பண்ணுங்கிறது சித்தமாகாது. இப்போ அனுமானமே விசாரியும், அனுமானத்தை விசாரித்து பார்க்கலாம். இது பிராப்தே இதான் ஒரு வருணிஷ்டம். அப்போ வந்து அவ வேதாந்தத்தை விசாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவ எப்படி அந்த ஆஸ்திக தரிசனத்துல வரும் அவளோட பேர்? இது பூர்வபக்ஷம் இல்லையா? பூர்வபக்ஷனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. பூர்வபக்ஷிக்கு அவன் வந்து வெறும் பூர்வபக்ஷத்தை எதுக்காக கலப்படுதுன்னு சொன்னா சித்தாந்தம் திருடமா மனசுல பதியிருக்கா. அதனால அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை. இது எப்படி இந்த தரிசனத்தை ஆஸ்திக தரிசனத்தை சேர்க்கிறது அப்படின்னு அப்படி வேணும்னு இருந்தால் அதுக்கு வழிபடலாம். அதாவது பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இந்த தரிசனமானது வேதாந்தத்தை பற்றித்தான் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, அனுமானத்தை கூட விசாரிக்கலாம், அதனால கூட பிரம்மஜானம் நமக்கு ஏற்பட முடியும். இது பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். எப்படியா இருந்தாலும் அவன் விசாரிக்கிறது பிரம்மத்தை பத்தின விசாரம் தானே இல்லையா? அப்ப தார்க்கிகன் வந்து அவன் வந்து வெறும் யுக்தியை கொண்டுதான் ஈஸ்வரன் எல்லாம் சொல்றான். அந்த தார்க்கிகனுடைய தரிசனம் இருக்கு, அது ஆஸ்திக தரிசனத்துல தானே சேர்ந்திருக்கு. ஏன்னு கேட்டா வேத பிரமாணத்தை ஒத்துருக்கான். இவன் கூட வேதாந்தம் அப்பிரமாணம்னு சொல்ல வரல இந்த பூர்வபக்ஷி. இந்த பிரம்மம் வேதாந்தத்தினால எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி அனுமான பிரமாணத்தினால கூட தெரிய முடியும். ஆகையால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தம் தான் விசாரிக்க வேண்டும்ங்கிறது அவசியம் இல்லை. இதுதான் அவன் சொல்றான். வேதாந்தம் பிரமாணம் இல்லைன்னு சொல்றவனாக இல்லை. அதனால இவன் இந்த மாதிரி உள்ள வேதாந்த தரிசனத்தை ஆஸ்திக தரிசனத்திலே சேர்த்துக்க முடியும். இது பிராப்தே அபிஹீயதே அக்ஷாகம்யே ஜகத்ஹேதௌ ந விசேஷானுமோதயः சாமான்யதோ திருஷ்டமபி ந விசேஷார்ப்பணக்ஷமம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, நீ அனுமானம் பண்ணீங்க, அது சுத்தமா பிரயோஜனம் இல்லை, அதனால சித்தமாகாது. உபனிஷத்தினால எந்த ஒரு ஸ்வரூபம் சித்தமாறுதோ, எப்படி அந்த ஜெகத்காரணத்துடைய ஸ்வரூபம் உபனிஷத்தினால தெரியுறதோ அந்த மாதிரி அனுமானத்தினால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான். அக்ஷாகமி பிரத்யக்ஷத்துக்கு தெரியாத விஷயமானத்தினாலே. இப்போ தூமத்தையும் அக்னியையும் மகாநசத்திலே இவன் நேர பார்த்திருக்கான். அதனாலே வியாப்தியை கிரகிக்க வச்சுண்டு வேற ஒரு இடத்துல வெறும் புகையை பார்த்த உடனே அக்னியை அனுமானம் பண்ணலாம், தப்பில்லை. ஏன்னா இவன் அனுமானம் பண்ணக்கூடிய விஷயம் இவனுக்கு தெரியும், பிரத்யமா தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அது அனுமானம் பண்றதுல ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனா ஜகத்துக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை இவன் இதுவரையில் பார்த்ததில்லை. இதுவரை இவன் எதை பார்த்திருக்கான்னா ஜகத்தை கர்த்தா படத்து கர்த்தான்னு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவாகத்தான் பார்த்திருக்கானே தவிர எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமான கர்த்தான்னு ஒரு கர்த்தாவை இதுவரை பார்த்ததே கிடையாது. லோகத்துல அந்த மாதிரி ஒரு ஆளும் இல்லை, சர்வகர்த்தான். அப்படி இருக்கிறது அனுமானத்தினாலே சர்வஜகத்துக்கும் உள்ள கர்த்தாவை எப்படி அனுமானம் பண்ண முடியும்? இந்த சாத்தியத்தை நான் இதுவரை லோகத்துல பார்த்ததே இல்லையே. லோகத்துல பார்த்த சாத்தியத்தை லோகத்துல பார்த்த ஹேத்துவை கொண்டு அனுமானம் பண்றோம்னா அனுமானம் சரியா வரும். ஜெகத்கர்த்தாவை இதுவரை பார்த்ததே கிடையாது, தெரிஞ்சதே இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த அனுமான லிங்கத்தை வச்சுன்னு இதை சாதிக்கிறது? அதான் சொல்றார், அக்ஷாகம்யே ஜெகத்ஹேதௌ ந விசேஷ அனுமான உதயா அனுமோதய. அனுமானம்னு அர்த்தம். விசேஷ ரூபமாக அனுமானத்தை பண்ண முடியாது, வராதது. ஏன்னா இது இந்த ஜெகத்காரணமான வஸ்துவை இதுவரை பார்த்ததே கிடையாது லோகத்திலே. வன்னி போல இல்லை இது. அதனால இது அனுமானம் விசேஷமா பண்ண முடியாது. விசேஷமா அனுமானம் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமான்யமா பண்ண முடியும். ஏதோ ஒண்ணு இருக்கணும் ஜெகத்துக்கு காரணம், அது என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாம். இந்த அனுமானம் வந்து எது அது அப்படின்னு தெரிவிக்கல. ஜெகத்துக்கு இவ்வளவு பெரிய ஜெகத்து எல்லாம் காரியமா இருக்கிறதுனால
இதுக்கும் ஏதாவது ஒரு கர்த்தாவாக ஒருத்தர் இருந்தாகணும் அப்படிங்கறத சொல்றது என்ன, அந்த கர்த்தா யாரு எப்படி இருக்கான்ங்கிற விசேஷத்தை சொல்றது என்ன. இப்ப வேதாந்தத்தை பார்த்தேன்னா ஜெகத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறவன் இப்படி இருக்கான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சர்வஜா சர்வவித்து இப்படியாக நின்றுருக்கான் அப்படின்னு விசேஷத்தை சொல்லக்கூடியது வேதாந்தம். ஆனா அனுமானத்தாலே இந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. அதனால இப்பேற்பட்ட ஜெகத்தாரோட ஸ்வரூபம் அனுமானத்தினால தெரியல, வேதாந்தத்தினால தெரியுது. அதனால வேதாந்தை குகமின் அப்படிங்கிறத ஔபனிஷதம்ங்கிற இந்த விசேஷணமே தெரிவிக்கிறது. ஸ்ருதியில சொன்ன ஔபனிஷதங்கிற விசேஷணமே இந்த விஷயத்தை சாதிக்கிறது அப்படின்னு இப்ப சித்தாந்தம் பண்றாங்க. சாமானியத்தோ திருஷ்டம் அப்படின்னு விசேஷார்ப்பணம். பொதுவா காரியம்னு சொன்னா ஒரு கர்த்தா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அனுமானம் பண்ற சமயத்துல கர்த்தா இருக்கணும்னு பொதுவா தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த கர்த்தாவுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனுமானம் பண்ண முடியாது, அதோட விசேஷம் தெரியாது. நதாவது அப்பிரத்யக்ஷம் பிரம்மா அக்னிவத்து விசேஷதா அனுமாதும் சக்தி. பிரத்யக்ஷமாகாத அந்த பிரம்மத்தை பிரத்யமாகக்கூடிய அக்னியை அவனுக்கு எப்படி விசேஷமா அனுமானம் பண்றோமோ, தூமத்தை பார்த்த உடனே அக்னி இருக்குங்கிறது அதை போல அனுமானம் பண்றதுக்கு முடியாது, பிரம்மத்தை அனுமானம் பண்ண முடியாது. அப்ப அனுமானத்தால என்ன பண்ற, காரிய மாத்திரம் கர்த்திரு மாத்திரம் கமயதி. காரியத்தை பார்த்து அவசியம் ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு பொதுவா தெரிஞ்சுக்கலாம். அந்த கர்த்தா யாருன்னு தெரியாது. ஒரு பட்சி சொல்லியிருந்தான், நையாயிகள் கர்த்தாவை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை பண்றான். அதாவது கர்த்தான்னு தான் தெரியுது, முதல்ல இருக்கான்னு தெரியுது. அந்த கர்த்தா ஏகனா அநேகனா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் இன்னொரு யுக்தியை கொண்டு வந்து அவனை ஏகம்னு சாதிச்சு விட வேண்டியது. லாகவாத் ஏகம்னு. இவ்வளவு பெரிய ஜெகத்து கர்த்தா ஏகனாக இருந்தான்னா அப்படின்னா அவன் சர்வஜனா இல்லாட்டா இவ்வளவு பெரிய ஜெகத்தை நிர்மாணம் பண்ண முடியாது. ஆகையால அவன் சர்வஜனா இருக்கணும் அப்படிங்கிறதும் சித்தமாயிட்டு இருக்கு. ஆக வேதாந்தத்துல ஈஸ்வரனை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அத்தனை விஷயத்தையும் அவ ஒவ்வொன்னா அனுமானம் பண்ணி பல அனுமானங்கள் பண்ணி எல்லாம் சாதிச்சு விடுறாளே அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், நக லாகவாத் அதே தத்துவ நிர்ணயா. நீ லாகவ தர்க்கத்தை வச்சுட்டு அந்த கர்த்தா உற்பனா இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றதே தப்பு. ஏன்னு கேட்டா லோகத்துல நிறைய விஷயம் பாக்குறோம். விசித்திர பிராசாதாதேகே அநேக கர்த்திருக்கத்வஸ்யாபி திருஷ்டத்வேன நிச்சயேது அசக்கியத்வா பிரதிஹேது வடக்கிடுங்க. காரியத்து ஹேத்துவார கர்த்தா இருக்குன்னு சொல்றேன். லோகத்துல பாக்குறோம் சில காரியங்களுக்கு ஒரே கர்த்தா ஒருத்தனே இருந்து அந்த காரியத்தை பண்ணி முடிச்சுடுறான். ஒரு சில காரியங்களை பெரிய காரியமா இருந்ததுன்னா பல பேர் சேர்ந்து பண்ண முடியாது இருக்கு. ஒருத்தனால முடியல, சகாயத்திரி நூத்தர் எடுத்துட்டு அथवा அநேக பேர் சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சு விடுறா. இதை பார்ப்போம். ரெண்டு விதா இருக்கு. இப்போ ஜகத்துக்கு கர்த்தாவா இருக்கிறவன் ஏகனாக இருக்கணுமா அநேகமா இருக்கணுமான்னு சந்தேகம். நீ என்ன சொல்ற, லாகவாத்து ஏகா அப்படின்னு. லாகம் இங்க வராது. ஏன்னா இந்த இதை விட சின்ன காரியம் இருக்கு ஜெகத்து உள்ள அந்தர்கதமான, அதாவது ஜெகத்தை விட சின்ன காரியம். ஆனா நாம ஒரே கர்த்தாவால செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு, இதை விட பெரிய காரியம். அந்த மாதிரி பல காரியங்கள் மர்மமான காரியங்கள் அநேகம் பேர் சேர்ந்துதான் நிர்மாணம் பண்ண முடியாது, ஒத்தனால பண்ண முடியலேங்கிறது பாக்குறோம். அதாவது பிராசாதாதி, விசித்திர பிராசாதாதி. பெரிய பங்களா கட்டணும், ஒரே ஒரு ஆசாமி தான் இருக்கான், கட்ட முடியுமா அதை அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. அதுக்கு அநேக பேர் சகாயம் தேவைப்படுது, அத்தனை பேரும் சேர்ந்து அதை கட்ட முடியும். அப்படி பாக்கறக்க பிராசாதத்தை விட எவ்வளவு பெரிய உலகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆசாமியால எப்படி நிர்மாணம் பண்ணி இருக்க முடியும். அதனால பிராசாதத்துக்கு எவ்வளவு பேர் சேர்ந்தாரோ அதை விட பல மடங்கு பேர், ஏகப்பட்ட மடங்கு பேர் சேர்ந்து இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கணும் அப்படின்னு தானே உனக்கு தர்க்கம் கூடும். அப்படி இருக்கிறது எங்க ஈஸ்வரன் சித்திக்கும் உன்னுடைய அனுமானத்தினாலே இதுதான் சொல்ற. சத்தியத்வா தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா லோகத்துல இப்படியும் பாக்குறோம் அப்படியும் பாக்குறோம். சில காரியம் ஒருத்தனே பண்ணி முடிச்சுடுறான், சில காரியத்தை ஒருத்தனால முடியல, பல பேர் சேர்ந்துதான் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதே உலகங்கிற இந்த பெரிய காரியத்தை நிர்மாணம் பண்ணணும் ஒருத்தர் தான் அப்படின்னு நீ எப்படி லாகவத்தை வச்சு சொல்றது? லாகவமே வராதே. லாகவத்தால் அது சித்தம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சர்வஜன் சித்திக்கலாம்.
அதுவே முதல்ல சித்தமாகலையே. ததாத கர்த்துகுன்னா சர்வஜத்துவ சர்வசக்தித்துவ நிர்ணய அனுமானத்தினாலே இதெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? இப்ப வேதாந்தத்துக்கிட்ட தான் வரும். அப்ப வேதாந்தம் தான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு ஆச்சு. வேதாந்தேஷு வேதாந்தம் எப்படி சொல்றதான்னு கேட்டா, ஆமா இப்படி வேதாந்தேஷு யதஹ இது ஏகவச்சன நிர்தேசாத் ஏக கர்த்தృత్వం சித்ததி. யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு இருக்கு. இந்த இடத்துல யதஹாங்கிறது பஞ்சமி. யஸ்மாத் அப்படிங்கிறதுக்கும் யதஹான்னு தான் வரும். ஏத்யா அப்படின்னு பகுவச்சனம் போட்டாலும் அதுக்கும் யதஹான் தான் வரும். யதஹாங்கிறதுலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அடுத்த வாக்கியத்துல ஏன ஜாத்தானி ஜீவந்தி வரும். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசந்திகந்தி தத் பிரம்மா அப்படின்னு இருக்கிறதுனால இந்த எச்சப்தமும் தச்சப்தமும் ஒரே வஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்கும் வாக்கியத்துல. இப்போ ஏன ஜாத்தானிங்கிறதுல ஏகவச்சனமா இருக்கு, எத் பிரயந்திங்கிறது ஏகவச்சனமா இருக்கு, தத் பிரம்மானு ஏகவச்சனமா இருக்கு. அப்ப யதஹாங்கிறது எப்படி இருக்கணும்? அதுவும் ஏகவச்சனமா தான் இருக்கு. எந்த ஒண்ணிலேருந்து இவ்வளவு பிரபஞ்சம் உண்டாகிறதோ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த யதஹாங்கிறது பகுவச்சனம் இல்லை, ஏகவச்சனம் தீர்மானம் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு? ஸ்ருதி இந்த ஏகவச்சனத்தை போட்டு நமக்கு ஜெகத்கர்த்தா ஏகா அப்படிங்கிறது காமிச்சு. நீ ஜெகத்கர்த்தாவுக்கு ஏகத்துவத்தை லாகவாத்துன்னு சொல்ற, ஆனா லாகம் பிரயோஜனம் இல்லை, இங்க வேலை செய்யாது. அதனால ஏகவச்சன நிர்தேசாத் ஏக கர்த்தೃತ್ವம் சித்தியதி இது சர்வஜத்வாதி நிச்சயா. அதுக்கு மேல சர்வஜத்துவமும் அதே சொல்லுக்கு சர்வஜ சர்வவித்ய சுஜானம் தபஹான்னு ஸ்ருதி சொல்லுது. தஸ்மாத் ஏகைகதம்யம் பிரம்மீதி. ஆகையால பண்ணாச்சு அனுமானத்தினால தெரிய முடியாது பிரம்மத்தை, வேதத்தினாலதான் தெரிவிக்கணும். வேதம்னா வேதாந்தம் வச்சுட்டு வேதாந்தைக வேத்தியம் பிரம்மா அப்படிங்கிறது சித்தாந்தம். இதான் இந்த அதிகாரத்துக்கு சித்தாந்தம். முடிஞ்சு போச்சு சாஸ்திர யோனித்வாதிகரணம்.